செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இறை அருளாலும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானினுடைய குருவருளாலும் சீரோடும் மிகச் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிற இந்த திருநாகேஸ்வரம் வள்ளலார் சபையினுடைய இந்த 6வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, எங்கள் ஊரில் வணக்கம் சொன்னால் திரும்ப வணக்கம்னு அங்கேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் கையில் வணக்கம் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு முறை ஒரு புத்துணர்ச்சியாக எல்லாரும் ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப மனம் நிறைய ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு நான் இந்த மேடையில் உட்கார்ந்துட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சன்மார்க்கத்துக்குன்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிற போது அவை நிறைய மக்கள் கூடி ஒரு சன்மார்க்கத்தை கேட்பதை பார்ப்பதென்பதே ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கிற போது, இந்த அரங்கம் நிறைந்து வெளியே இருக்கிற அந்த இடமும் நிறைந்து இருக்கிற அளவுக்கு வந்து அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு பெரிய சந்தோஷம், இந்த மேடையில் இந்த வள்ளலார் சபை, இந்த அமைப்பு இங்கிருந்து இதை சுற்றி இருக்கிற மற்ற அமைப்புகளை பாராட்டி விருது கொடுப்பதும், அப்படி விருது வாங்க வருகிறவர்கள் தான் மட்டும் வராமல் தன்னோடு அதை செய்தவர்கள் என்று மைக்கில் சொல்ல சொல்லி அவங்களையும் மேடையில் கூப்பிடுறதையும் பார்க்குற போது ஒருமை உளராகின்னு வள்ளலார் சொல்லுவார். உண்மையிலேயே ஒருமை பரிபூரணமாக நிரம்பி இருக்கிற மேடையாக இந்த மேடையை நான் பார்த்தேன். அதே ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா எங்கள் சென்னையிலலாம் ஒருத்தர் ஒரு இலக்கிய அமைப்பு நடத்துகிறாங்கன்னா இன்னொருத்தர் நடத்துகிறாங்கன்னா மண்ணவாரி போட்டு எப்படி தான் மூடலாம்னு தான் நினைப்பாங்க. பிடிக்காது. அவங்கள விட நம்ம பெருசாக அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பின் கையை பிடித்து, ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பினுடைய தோலை தட்டி எல்லோரும் சேர்ந்து சன்மார்க்கத்தை வளர்க்கிறதை பார்க்கிற போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கங்களையும் நான் இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தனித்தனியாக வணக்கம் வைத்தால் மேடை அவைக்கு நிகராக மேடையிலே பெரியோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவைக்கு கீழேயும் எனக்கு மிக தெரிந்த முகங்களாக, என் மீது அன்பு கொண்டவர்களாக ஐயா சேனாதிபதி ஐயா உள்ளிட்ட பலர் இருக்கக்கூடிய இடத்திலே எல்லாரையும் பேர் சொல்லி வணக்கம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு விருப்பம்தான். ஆனாலும் நேரம் கருதி எல்லோருக்கும் என்னுடைய பணிந்த வணக்கங்களை ஒரு சேர சொல்லிக்கொள்கிறேன். எப்போவுமே இந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற இந்த தஞ்சாவூர், காரைக்கால், இந்த பகுதியில் இருக்கிற சன்மார்க்க சங்கங்கள் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான சன்மார்க்க சங்கங்களாக நான் நினைக்கிறேன். இவ்வளவு நெருக்கமாக, அதாவது நம்ம வட தமிழ்நாடெல்லாம் ரொம்ப மேலே போனீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சங்கம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த சங்கமும் பெரும்பாலும் போர்டு இருக்குமே தவிர அங்கே இருந்து செயல்படுறது ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஐயா சொன்னார் 50க்கும் கிட்டத்தட்ட சபைகள் இருக்கிறதுன்னு சொல்லுகிறதை பார்க்கிற போது, ஒருவேளை வள்ளல் பெருமான் இப்போது இருந்திருந்தால் வடலூரை கும்பகோணத்திலே வைத்திருக்கலாம் என்று கூட நினைத்திருவாரோ என்று தோன்றுகிறது. ஏன்னா அதை எடுத்து நடத்தக்கூடிய சிரத்தையோடு அதை பின்பற்றக்கூடிய
பெருமக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஐயா ரொம்ப முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்ங்கிறது தான் அவர் முதல்ல அழுத்தி சொன்னார். இப்போ ஒருத்தர் இங்கே மேடையில் விருது வாங்க வரும்போது இன்னொருத்தையும் கூப்பிட்டுட்டு வந்தார்ல, ஏன் கூப்பிட்டு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? அவரோட இவர் சேர்ந்ததாலே, இவரோட அவர் சேர்ந்ததாலேயும் தான் இந்த அருட்பணி அவங்களால செய்யவே முடிஞ்சுது. இப்போ தெரியுதுங்களா ஏன் வள்ளலார் ஒருமையுடன் நின்னது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் உறவு வேணும்னு கேட்டார்? நம்ம மற்றவங்க கிட்ட உறவு வச்சோம்னா இந்த இந்த இது கிடச்சிருக்காது, இந்த புண்ணியமும் கிடச்சிருக்காது, திருவருளும் கிடச்சிருக்காது. அதை ரொம்ப சரியாக உள்வாங்கி அருளோடு சேரும் என்பதை போல அற்புதமாக சேர்ந்து இந்த அவையை என்னுடைய பேச்சுக்கு முன்னால் அலங்கரித்து சென்றிருக்கிற விருதாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வள்ளலாருக்காக ஒரு விழா. வள்ளலார் நம்ம எல்லாருடைய மனசுலையும் ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ளே சென்றிருக்கக்கூடிய ஒருவர். நம்ம வெளியிலையும் நல்ல வெளியே நம்ம இருக்கிறோம்னா நமக்கு யார் காரணம்னா வள்ளலாரை பார்த்து தான் நம்ம வரோம். இந்த சின்ன பசங்கள்லாம் ரஜினிகாந்த் மேலே ரொம்ப ஈர்த்துட்டாங்கன்னா அவரை மாதிரியே ஆஸ்டைலாம் வச்சுட்டு அப்பப்போ தலையில் அப்படி தூக்கி விட்டுப்பாங்கல்ல. யாரை தலைவனாக ஏற்கிறார்களோ அவர்களைப் போலவே உடை, அவர்களைப் போலவே நடை, அவர்களைப் போலவே பாவனை செய்வது வழக்கம். ஆனால் சன்மார்க்கிகளுக்கு அப்படி ஒரு தலைவன் என்றால் அது திருவருட்பிரகாச வள்ளலார் என்பதால் தான் அவரை போலவே உடை, அவரை போலவே நடை, அவரை போலவே ஒரு பாவனையாக நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமானது ஐயாவினுடைய பெருமைகளில் ஒன்று. ஐயா நிறைய என்ன கேட்டால் ஐயாவை பற்றி பாடத்திட்டத்திலே வரக்கூடும் என்று சொல்வதை விட, வர வேண்டும் என்பதை சொல்ல விட, ஐயாவே ஒரு பாடமாக வைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பாட புத்தகத்தில் அவர் வரக்கூடாது, அவரையே ஒரு பாட புத்தகமாக எடுத்துகிட்டு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். யூனிவர்சிட்டிக்குள்ளே சன்மார்க்கத்தை பற்றி ஆய்வு பண்ணக்கூடாது, சன்மார்க்கமே ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குதுங்கிறத மக்களுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா வள்ளலார் அவ்வளோ நம்ம வள்ளலார் பெரிய இந்த வெளி உலகத்துக்கு வள்ளலாரை பற்றிய பெரிய புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அவங்க வள்ளலார் அப்படின்னாலே வெள்ளையாக ஒரு துணி போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பார், ஒரு சாமியார், அவர் தானே, அவ்வளோதான் அவங்களுக்கு. அதுக்கு மேலே தெரியுது. நான் ஐயாவை பார்க்கிற போதெல்லாம், படிக்கிற போதெல்லாம் வியக்கிறேன், ரொம்ப வியக்கிறேன். அதில் நான் ரொம்ப ரொம்ப வியக்கிறது அவர் சோறு போட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு இடம் தான். அவருக்கு முன்னாடி யாருமே சோறு போடலையா? போட்டிருக்காங்க. அவருக்கு முன்னாலும் அன்னச்சத்திரங்கள் இருந்திருக்கிறது, அவருக்கு பின்னாலும் நிறைய பேர் சோறு போட்டார்கள். ஆனால் ஐயா எங்கே தனித்துவமாக நின்றார் அப்படின்னா, நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஐயாவுக்கு முன்னாடி கூட சில மடங்களில் சோறு போட்டாங்க உண்டு. மடச்சோறுக்கு பயங்கரமான இது உண்டு, நல்ல பயங்கரமான சாப்பாடு அதெல்லாம். ஆனால் அது உள்ளே யார் சாப்பிட முடியும்னா அதுக்கு ஒரு வரையறை வச்சாங்க. இவங்க தான் சாப்பிடணும், இவங்க இப்படி தான் உட்காந்து சாப்பிடணும், இவங்க எங்கே நின்று சாப்பிடணும்னு ஒரு வரையறை வைத்தார்கள். ஆனால் எந்த வரையறையும் இல்லாமல் பசி என்கிற ஒன்றை மட்டுமே வரையறையாக வைத்து சோறு போட்டவர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் மட்டும்தான். அவர் ஏற்றிய அடுப்பு, நான் சன்மார்க்கிகளாக இருக்கிற நாம் எல்லாம் இரண்டு ஜோதியை எப்போதும் மனதிலே நினைத்து கையெடுத்து தொழ வேண்டும். ஒரு ஜோதி ஞான சபையிலே ஒளிர்விடுகின்ற அருட்பெருஞ்சோதி என்றால், இன்னொரு ஜோதி தர்மசாலையிலே எரிந்து கொண்டிருக்கிற அடுப்பின் ஜோதி. இரண்டுமே ஜோதி தான், இரண்டுமே கடவுளினுடைய திருவருளின் ஜோதி தான். ஆனால் இதில் எது ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்ல முடியாது இதுதான் பெருசு, ஆனால் ஐயா சொல்லிடுறார். இந்த ரெண்டில் எது பெருசு அப்படின்னா, ஞான சபையினுடைய ஜோதிதான் இறைவனாக ஐயா நமக்கு காண்பித்தார். ஆனால் அதே நம்ம வள்ளலார் ஒரு பாட்டில் அப்படியே போட்டு உடைச்சிட்டார். ஞான சபையை கட்டுறாரு, உள்ள ஜோதியை வச்சாரு, உள்ளே நான் கண்ட ஞான சபையை வெளியே அனுபவத்தால் கண்டதை உணர்த்துகிறேன்னு வச்சாரு. அப்போ எங்கே கடவுளின் அருட்பூரணம் இருக்கிறது என்றால், தர்மசாலையா ஞான சபையான்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் உடனே வர்றது ஞான சபை தான் இறைவன் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே சொல்லணும்.
வள்ளலார் பார்த்த வரைக்கும் நமக்காக ஏற்படுத்தின ஞான சபையை பார்த்த வரைக்கும் அதுதான் இறைவன் திருநடனம் செய்கின்ற இடம். பேருபதேசம் படித்தோம்னா இறைவனே சொல்கிறாரு, நான் அங்கே இருந்து இனி எக்காலத்தும் நின்று நான் நடம் புரிகிறேன். இறைவனே கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கிறார் வள்ளலாருக்கு, நான் அங்கே தான் இருப்பேன். ஆனால் வள்ளலார் ஒரு இடத்துல அப்படி போட்டு உடைச்ச ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்னன்னு? மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம் விளைவையெல்லாம். ஐயா சொல்கிறாரு, நான் மேல்நிலை அடைந்து கிடைக்கிற பலன், இம்மையிலே நான் தவம் செய்து கிடைக்கிற பலன், ஒருமையில் இருந்து நான் பெறுகின்ற பலன், இந்த எல்லா பலனையும் எனக்கு தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த பதியேன்னு பாடுற. அப்போ அவருக்கு எங்கே கிடைக்குதுங்கிறார்? இதெல்லாம் சோறு போட்டாலே இது எல்லாமே கிடச்சிரும்னு சொன்னார். எப்பவுமே நான் நினைக்கிறது உண்டு, எங்கே அருள் நிறைந்திருக்கிறதோ, எங்கே அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்கிறதோ அதை ஒருபோதும் எதனாலும் தடை செய்ய முடியாது என்பதை ரொம்ப ஆழமாக நம்புகிறவன் நான் சொல்கிறது புரியுதுங்களா? எங்கே அருள் பரிபூரணமாக இருக்கோ அதை எதுவுமே தடை செய்ய முடியாதுங்கிறத தீவிரமாக நம்புகிறவன் நான். வள்ளலார் வாழ்ந்த காலத்திலேயே ஞான சபை மேலே அவருக்கு ஒரு சின்ன சலிப்பு வந்தது. அவருடைய வரலாற்றை பார்க்கிற போது ஞான சபையை பூட்டி கொண்டு அவர் சித்தி வளாகத்துக்கு வந்து விட்டார் என்கிற செய்தி சொல்கிறது. ஆனால் குளறுபடி நடந்தது, அவருக்கு சலிப்பு வந்தது, ஞான சபையிலும் வந்தது, தர்மசாலையிலும் தான் வந்தது. அவர் உரைநடையில் பதிவு செய்கிற போது ரெண்டுத்திலையும் தான் அவருக்கு சலிப்பு வந்தது. ஆனால் ஞான சபையை பூட்டி விட்டு வந்தாரே தவிர ஒருபோதும் தர்மசாலையை பூட்டி விட்டு வரவில்லை. ஏன்னா கடவுளின் திருவருள் அங்கே இருப்பதை விட தர்மசாலையில் இருப்பதால் இதை பூட்டினாலும் பரவாயில்லை. எதை? ஞான சபையை பூட்டினா கூட பரவாயில்லை, அவனுக்குள்ள ஞான சபையை பார்த்துப்பான். ஆனால் தர்மசாலையை பூட்டிட்டா அவனுக்குள்ள சோறு அவன் சாப்பிட்டுக்க முடியாதுன்னு தர்மசாலையை திறந்தே வைத்தார் வள்ளலார் என்கிற வரலாற்றை பார்க்கிற போது எவ்வளவு பெரிய மகத்துவம் அந்த தர்மசாலைக்கு இருக்கிறது. நான் சொன்ன பாருங்க ஒரு வார்த்தை, அருள் எங்கே நிரம்பி இருக்கிறதோ அதை ஒருபோதும் தடை செய்ய முடியாதுன்னு. அதுக்கு எது தெரியுமா பெரிய உதாரணம்? கொரோனா காலம் வந்துச்சா, ஒரு 1-2 வருஷத்துக்கு எல்லாமே மூடப்பட்டது. வெளிப்படையாக சொல்லணும்னா இறைவன் உரைகின்ற கோயில்களின் கதவுகள் கூட மூடப்பட்டது. 5 கால பூஜைகள் கூட செய்யப்படாமல், திருமூர்த்தங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் கூட செய்ய முடியாமல், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களும் கூட மூடப்பட்டது. ஆனால் மூடப்படாமல் இருந்த கதவுகள் 2 தான். ஒன்று மருத்துவமனையின் கதவு, இன்னொன்று தர்மசாலையின் கதவு மூடாமலேயே இருந்தது. ஏன்னா அருள் நிறைந்திருக்கிற இடத்தை ஒருபோதும் தடை செய்ய முடியாது என்பதற்கு இது ஒரு சாட்சி. அந்த அருளை பாருங்க, இப்போ ஞான சபையிலிருந்து ஒரு அருள் பெற வேண்டும் என்றால் நம் ஞான சபைக்கு போய் ஜோதியை பார்த்து அருள் பெற வேண்டும். ஆனால் தர்மசாலையின் அருளை எப்படி பெற வேண்டும் என்றால் நீங்கள் தர்மசாலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே பசித்தோருக்கு சோறு போட்டால் நீங்களே நடமாடும் தர்மசாலையாக மாறுவீர்கள் என்பதுதான் நீங்கள் அருளடைவதற்கான எளிய வழி என்று வள்ளலார் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம வள்ளலாரை பார்த்து வியக்கக்கூடிய அவர் கொண்டு வந்த விஷயங்கள்லாம் அற்புதமானது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு பேசணும்னு எடுத்துக்கிட்ட தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பாக நான் பார்க்குறேன். தலைப்பு என்னன்னு ஏதாவது பார்த்தீங்களா பத்திரிக்கையில்? பார்க்குறதில்ல, பரவாயில்ல. சன்மார்க்க மருந்து அப்படின்னு ஒரு தலைப்பு. அதை பார்த்துட்டு ஒரு நான் சளிக்கு, ஜலதோஷத்துக்கு, காய்ச்சலுக்கெல்லாம் மருந்து சொல்ல போகிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் மருத்துவரும் இல்லை, அதுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வந்திருக்காங்க அதுக்கும். ஆனால் சன்மார்க்க மருந்துன்னு நான் பேச வந்திருக்கேன். அதனால் ஐயாவுடைய மூலிகை அட்டவணை, மூலிகை குறிப்பு இதெல்லாம் நான் பேச போகிறது இல்லை. நான் ஒரு உண்மையான மருந்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். மருந்துனாலே முதல்ல நமக்கெல்லாம் கசக்கும், பிடிக்காது. நம்ம வீட்டு பிள்ளைங்களை பாருங்கள், மருந்துன்னு சொன்னாலே ஓடும். ஆனால் இந்த மருந்துங்கிற வார்த்தையை கேட்டாலே என் மனசில் ரொம்ப ஒரு ஓரமாக ஒரு கஷ்டமும் எனக்கு வர்றது உண்டு. ரொம்ப கஷ்டம், சின்ன கஷ்டமும் வர்றது உண்டு. அதுவும் நம்ம தமிழ் அப்படி ஒரு சொல் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு குட்டி குழந்தை, ஒரு 7-8 வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்தால்
அந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசில் ஒரு தம்பி இருந்தான், குட்டி பையன், கை குழந்தை மாதிரி. அவங்க அப்பா சொன்னார், நான் கடைக்கு போகிறேம்மா அப்படின்னாரு. அந்த பொண்ணு கேட்டுச்சு, எங்கப்பா எதுக்குப்பா போகிறேன்னு கேட்டுச்சு. தம்பிக்கு உடம்பு சரியில்லைம்மா, மருந்து வாங்கின்னு வரதுக்காக போனேன் தம்பிக்குன்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு போனார். போயிட்டு வரும்போது அவங்க பொண்டாட்டி சொல்லுது, வீட்டில் எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, வரும்போது எறும்பு மருந்தும் வாங்கின்னு வந்துருங்கன்னு சொல்லுது. எலியும் அதிகமாக இருக்குது, எலி மருந்தும் வாங்கின்னு வந்துருங்கன்னு சொல்லுது. இவர் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோடனே அந்த பொண்ணு ரொம்ப அழகாக கேட்டுச்சு. அந்த குட்டி பொண்ணு, அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த குழந்தை கேட்டுச்சு, நம்ம வீட்டில் தம்பி பாப்பாவுக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லையா, இல்லை எலிக்கும் எறும்புக்கும் உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டுச்சாங்க. எலி மருந்து, எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே மருந்துங்கிற ஒரு சொல்லில் விஷத்தை வைக்கிறது மாதிரி நம்மளை மாதிரி வேறு யாருமே இல்லை. அந்த சொல்லே தமிழில் அப்படி பயன்படுத்தக்கூடாது. எலி மருந்துன்னு சொல்லாதீங்க, எலி விஷம்னே சொல்லிட்டு போயிடுங்க. எலி மருந்துன்னு சொன்னால் அந்த மருந்துங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லை. மருந்து என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருக்குமே முக்கியமான வரக்கூடிய ஒன்று நோய். யாராவது இங்கே நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு நோய் கூட இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமானா, அப்படி சொன்னாலே அவங்களுக்கு ஏதோ நோய் இருக்குதுன்னு அர்த்தம். ஆரோக்கியமாக இருக்கிறதுனா என்னங்க? இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுனா என்ன? இப்போ நான் இருக்கேன், உங்ககிட்ட நல்லா பேசுகிறேன், ஒரு மணி நேரம் பேச போகிறேன். நீங்கள் மனசு வச்சா இன்னும் ஒரு 4 மணி நேரம் கூட நான் பேசுவேன். அந்த அம்மா சொல்ல, நீ பேச, நான் 1 மணி நேரத்தில் இருந்து போயிடுவோம் பார்க்குறாரு. நான் 4 மணி நேரம் கூட பேசுவேன். நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேங்கிறத அர்த்தம் நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. வெளியில் பார்க்கறத வச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா பேசிகிட்டே இருக்கிறான், திடீர்னு விழுந்துடுறான். நேற்று வரைக்கும் நல்லா தாங்க இருந்தார், இந்த தெருவில் போகும்போது கூட நல்லா தாங்க பேசிட்டு போனார், அதுக்குள்ளே என்னங்க இப்படி ஆகிட்டாருன்னு சொல்கிறீங்க? சொல்கிறோமா? நேற்று வரைக்கும் ரொம்ப நன்ற, காலையில் வரைக்கும் நல்லா, இப்போ தாங்க பார்த்து என்கிட்ட பேசிட்டு போனார் சொல்கிறோமா? ஆரோக்கியமாக இருக்கிறது தான் என்னங்க? சுகர் இல்லாமல் இருக்கிறது, பிபி இல்லாமல் இருக்கிறது, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது, அப்படியே கல்யாணம் பண்ணாலும் குடைச்சல் கொடுக்காத மனைவியாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இங்கே விருது வாங்க வந்தவங்க 2 பேர் மனைவியோடு வந்திருந்தாங்க. என்ன கேட்டால், அந்த விருதுக்கு மிக தகுதியானவர்கள் அவரை விட அவர்கள் மனைவி தான் என்பதை நான் மிக ஆக்கப்பூர்வமாக நினைக்கிறேன். சார், பல மனைவிகளினுடைய தியாகங்கள் ஆன்மீகத்தில் வெளியே தெரிகிறதே இல்லை. பிள்ளைக்கறி கொடுத்த சிறுதுண்ண நாயனாரை பேசுகிறாங்க, தான் பிள்ளைய அறுத்து கொடுக்க ஒத்துக்குச்சுல ஒரு பொண்டாட்டி, அவள் ஒத்துக்கலைன்னா இவர் கொடுத்துருக்க முடியுமா? வந்த அடியாருக்கு எல்லாத்தையும் சாப்பாடாக போட்டாங்களே நாயன்மார்கள்லாம். அதில் ஒரு வீட்டில் இருக்கிற அந்த ஒரு அம்மாவாவது உனக்கு சோறு போடுறதே அதிகம், உனக்குலாம் அவனுக்கெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாயன்மார்கள் கதை வந்திருக்க முடியுமா? அவங்களுடைய பேர் இருக்குது பெரிய புராணத்தில், ஆனால் அவங்களுடைய பொண்டாட்டிகள் பேரெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்து இந்த மேடை கணவரை மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த அருட்பணி செய்ய காரணமாக இருந்த மனைவியையும் சேர்த்து அழகு பார்த்திருப்பதே ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. மனைவினா அப்படி தான் இருக்கணும். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, நம்ம தலைப்புக்கு வந்துடுவோம். ஆரோக்கியமாக இருக்கிறதுனா என்ன? இப்போ நான் சொன்ன மாதிரி சுகரும் பிபியும் கொலஸ்ட்ராலும் இல்லை வேறு ஏதாவது உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், அப்படி தானே நீங்கள் சொல்கிறோம்? உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஆரோக்கியமாக இருக்கிறோம். அது தப்புங்கிறார் யார்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் ஒரு வரையறை சொல்கிறான். எது தெரியுமா ஆரோக்கியம்? ஆரோக்கியமாக இருக்குன்னா என்ன தெரியுமா? அவன் ஒரு வரையறை சொல்கிறான். என்னென்னு? ஃபிசிக்கலி, மென்டலி, சோஷியலி வெல்பீயிங்கிறான். என்னங்க? ஃபிசிக்கலி, மென்டலி, சோஷியலி வெல்பீயிங். நான் ஒரு எளிமையாக தமிழில் சொல்கிறேன் பாருங்க. உடம்பாலும் மனதாலும் சமூகத்தில் பழகுவதாலும் யார் ஒருவர் நலமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆரோக்கியமானவர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, என் கிட்னியிலேருந்து லிவர்லேருந்து கண்ணிலிருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் திரும்பினா பின்னாடி ஃபுல்லாக கிழிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு ஒருத்த கேட்பால ஒரு படத்தில், பார்க்க நல்லா இருப்பான், அவனுக்கு எதாவது குறை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியும் பின்னாடி ஃபுல்லாக வாரையாக கிழிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் அட்ரஸை பார்த்தா, அப்புறம் தான் ஐயோ. அப்போ உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் ஆரோக்கியம் இல்லை, அடுத்து என்னங்க நல்லா இருக்கணும்? மனநலம் நலமாக இருந்தால்தான் அதுவும் ஆரோக்கியம்.
ஆள் ரொம்ப நல்லா இருக்கிறான், மனநலம் பாதிக்கப்பட்டா அது பேர் ஆரோக்கியம் இல்லை. சரி, ஆள் நல்லா இருக்கான், மனநலமும் பாதிக்கப்படலை, நல்லா தான் இருக்கான், ஆனால் அவன் சமூகத்தோடு சேர்ந்து வாழ முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லவா? சில பேர் பார்த்துருப்பீங்க, உடம்பு நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும், ஆனால் அவன் கூட இருக்க எவன் கூடயும் ஒழுங்காக வாழவே மாட்டான். இன்னைக்கு இந்த வார்த்தையே வந்துருச்சு, சைக்கோன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, தெரியுமா? சைக்கோன்னு நம்ம இப்போ வீட்டிலே நம்ம திட்டுறதா, நம்ம சைக்கோ மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறோமா? ஏன்? அப்நார்மல். ஒருவரோடு மிகச் சரியாக பேச தெரியல, ஒருவரோடு மிகச் சரியாக பழக தெரியலனா அது அப்நார்மல். நல்லா கவனிங்க, நான் ஏன் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்கலாம். எது ஆரோக்கியம் என்றால் உடல் நலமாக இருப்பது, உள்ளம் நலமாக இருப்பது, மனம் நலமாக இருப்பது, சமூகத்தோடு ஒழுங்காக நலமாக பழகுவது. இதுதான் ஃபிசிக்கலி, மென்டலி, சோஷியலி வெல்பீயிங்னு சொல்கிறாங்க WHO. இதுதான் ஆரோக்கியம்னு முதல்ல சொன்னது. இந்த 3 தான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது ஆரோக்கியம்னு முதல்ல சொன்னது WHO சொல்கிறாங்க. தப்பு. இந்த 3 நல்லா இருந்தால் தான் அதுக்கு பேர் ஆரோக்கியம்னு முதல்ல சொன்னது திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். இந்த 3 சரியாக இருந்தால் தான் அது ஆரோக்கியமானதுன்னு சொன்னது முதல்ல திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். நான் பாட்டு சும்மா சொல்லக்கூடாதுல்ல, அப்படி உண்மையிலே சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கார் தெரியுமா? பாருங்கள், ஒரு அற்புதமான பாட்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த பாட்டில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த 3ஐயும் பேசுகிறார் வள்ளலார். இந்த 3 ஒழுங்காக இருக்கணும், இந்த 3ஐயும் ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் வள்ளலார். முதல்ல என்ன சொன்னேன்? ஃபிசிக்கலி, உடம்பு. ஐயா முதல் வரி பாடுறாரு, உடம்பு வருவகை அறியீர், உயிர் வகை அறியீர். ரெண்டாவது எதுங்க சொன்னேன்? மனசு, மென்டலி. மடம் புகு போய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தீர், வசப்படுத்தும் வழி துறை கற்றறியீர். மூணாவது என்னங்க சொன்னேன்? சோஷியலி வெல்பீயிங், சமூகத்தோட உலகத்தோட புரிஞ்சு ஒழுங்காக வாழணும். மூணாவது வரி ஐயா பாடுறாரு, இடம் பெறும் பொய் வாழ்க்கையே இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீருங்கிறார். அப்போது ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கான்னா உடம்பு, மனசு, உலகத்தோட ஒன்றி வாழ்கிற 3 ஒழுங்காக இருக்கணும்னு WHO முன்னாடியே பாடலால் இந்த உலகத்துக்கு சொன்னது திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். இந்த பாட்டோடைய அர்த்தம் நம்மளை ஏழை உலகிட்டார். இந்த உலகம் வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் ஏழை கிடையாது, ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ரொம்ப ரிச். அதனால தான் நம்மளை சொல்லும்போது கூட என்ன சொன்னார் தெரியுமா? தங்கமே அணையாருன்னார். நம்ம அம்மா அப்பா கூட நம்மளோட செல்லமாக கூப்பிட்டுருக்க மாட்டாங்க தங்கமேன்னு. நம்மளை ரொம்ப ஆசையாக தங்கமேன்னு கூப்பிட்டது வள்ளல் பெருமான் தான். ஏன் கூப்பிட்டார் தெரியுமா தங்கம்னு? ஏன் நம்மளை தங்கம்னு கூப்பிட்டார் தெரியுமா? தங்கத்துக்கு ஒரு இயல்பு இருக்கிறது. நிலத்தில் மிக ஆழத்திலே தங்குகிற பொருள் என்பதால் தான் அதுக்கு தங்கம்னே பேர். இந்த தங்கத்துக்கு என்ன தெரியுமா இயல்பு? அது செம்போட இல்லை மற்றதோட உலோகத்தோட கலந்துருந்தால் கூட அது உலையிலே போட்டு சூடேற்றுகிற போது மற்ற பொருள் எல்லாம் ஓடிவிட்டாலும் கூட தங்கம் மட்டும் அப்படியே தங்கும். இந்த உலகத்தில் ஜீவகாருண்யம் என்கின்ற ஒன்று இல்லாத உலக மக்கள் எல்லாம் துன்பத்தாலும் மரணத்தாலும் வீழ்ந்தாலும் கூட வீழாது அப்படியே தங்கக்கூடியவர்கள் சன்மார்க்க சங்கம் சார்ந்தவர்கள் என்பதால் வள்ளலார் தங்கமே என்று நம்மை அழைக்கிறார். நம்ம அவங்கள மாதிரி வீழ மாட்டோம். அப்படியே விழுந்துட்டா, ஏன்னா ஒரு பெரியவர் கேட்டார், அப்பா நான் 40 வருஷமாக சன்மார்க்கத்தில் இருக்கேன், சன்மார்க்கத்துக்குள்ளே வந்தால் வள்ளலார் சொல்கிற புரோட்டோகால் படி பார்த்தா நம்பர் 1 பிணி வரக்கூடாது. பிணினா என்னங்க? நோய், டிசீஸ் வரக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தா சன்மார்க்க நம்ம எல்லாருக்குமே மூட்டு வலியும் வருது, முழங்கால் வலியும் வருது, சக்கரை வியாதியும் வருது, எல்லாமே தான் வருது. ரெண்டாவது ஐயா சொன்னது மூப்பு வரக்கூடாதுன்னு சொன்னது. இப்போ நியாயப்படி பார்த்தா நம்ம யாருக்குமே வெள்ளை முடி வரக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சன்மார்க்கியாக காமிச்சிக்கணும், வெள்ளை முடி வந்தால் கூட டை அடிச்சுட்டு வந்துடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. மூப்பு வரக்கூடாது, அடுத்து மரணம் வரக்கூடாது. ஆனால் இந்த 3மே நமக்கு வருதா இல்லையா? நம்ம பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் பிணி கூட வரலன்னு சொல்லி ஏமாத்திடலாம். 1008 ECG பார்த்து வச்சுட்டு கூட வெளியில் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கலாம். டை அடிச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு கூட நான் மூப்பு இல்லாமல் இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் செத்து போயிட்டு நான் செத்து போல நீங்கள் சொல்ல முடியாது.
செத்து போனதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த மூணும் வரக்கூடாதுங்கிறார் வள்ளலார். வராதுங்கிறார். எது? சன்மார்க்கத்தை சார்ந்தவருக்கு இந்த மூன்றும் வரக்கூடாதுங்கிறார். ஏன்னா ஒரு பெரியவர் கேட்டார், நான் சன்மார்க்கத்துக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு மூப்பு வந்துருச்சு, எனக்கு பிணி வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு மரணமும் வரலாம். அப்போ நான் இந்த 40 வருடம் இந்த சன்மார்க்கத்துக்குள்ளே இருந்திருக்கிறேனா இல்லையான்னு கேட்டார். வந்தால் வரக்கூடாதுன்னு தானே சொல்கிறாரு. இப்போ நான் அந்த 40 வருஷம் சன்மார்க்கத்துக்குள்ளே இருக்கேன்னா, நான் சன்மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறேன், சன்மார்க்கம் அப்போ என்னை ஏற்றுக்கிச்சா இல்லையான்னு கேட்குறாரு. ஐயா ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்வார். நான் உங்களுக்கும் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். சன்மார்க்கத்துக்கு உள்ளே வந்தால் அருள் கிடைக்கும் என்று நினைத்தால் அது பொய். சன்மார்க்கத்துக்குள்ளே வந்து அருள் கிடைக்கும் என்று நினைத்தால் அது பொய். அருள் கிடைத்தால் தான் சன்மார்க்கத்துக்குள்ளேயே வர முடியும். புரியலையா? அருள் கிடைத்தால் தான் சன்மார்க்கத்துக்குள்ளே வர முடியும். இப்போ நீங்கள் சன்மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க, இப்போ அருள் கிடைக்குமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அருள் கிடைச்சதால தான் நீங்கள் சன்மார்க்கத்துக்குள்ளேயே வந்திருக்கீங்க. நான் சொல்லலை, ஐயா சொல்கிறார். என்னென்ன? அருளுடையார் எல்லோரும் சன்மார்க்க சங்கம் சார்ந்தவரேங்கிறார். சன்மார்க்க சங்கம் அடைந்தவரேங்கிறார். அடைந்தவரேன்னா என்ன அர்த்தம்? அருள் கிடைச்சாதான் அடைய முடியும்னு அர்த்தம். அதுவும் நீங்களாம் வந்து அடையலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பெருமையாக நான் ஒரு 25 வயசு இருக்கும்போது சன்மார்க்கத்துக்கு நானே வந்துட்டேன் கிடையாது. 25 வயது இருக்கிற போதே உங்களை வள்ளலார் தேடி பிடித்து சன்மார்க்கத்துக்குள்ளே அடைவித்திருக்கிறார் என்பது தான் நம் பெருமையாக நினைக்க வேண்டும். ஏன்னா வள்ளல் பெருமான் குருவருளும் அருட்ஜோதியின் திருவருளும் இல்லாமல் சன்மார்க்கத்துக்குள்ளே எல்லாராலும் வர முடியாது. அதே மாதிரி உள்ளே வந்தவங்களால் இதை விட்டு போகவும் முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மதம் மாறுகிறவர்களை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த மதம் சரியில்லை என்றால் வேறு மதத்துக்கு போவார்கள். கிறிஸ்துவ மதம் சரியில்லை என்றால் இந்து மதத்துக்கு வரலாம், இஸ்லாம் மதத்துக்கு போகலாம். ஆனால் எந்த சன்மார்க்கியும் சன்மார்க்கத்துக்கு வந்துவிட்ட பிறகு இதிலிருந்து விடுபட்டு இன்னொன்றுக்கு போனாரா என்றால் போனதே கிடையாது, போகவும் முடியாது. அப்போ இந்த சன்மார்க்கத்துக்கு அவ்வளோ பெரிய பெருமை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மூப்பு பிணி மரணம் வரக்கூடாது, ஆனால் வருதே. அப்போ என்ன பண்ணலான்னா ஒன்றே ஒன்று தான். வள்ளலாரே அதுக்கு உரைநடையில் ஒரு அழகாக ஒரு பதில் சொல்கிறார். நமக்கு ஜீவமுத்தர்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்னன்னா, நான் எப்பவும் சொல்கிறது தான், 40 வருஷம் சன்மார்க்கத்தில் இருந்தப்பா, ஆனால் வயசாகி போச்சு, நோய் வந்துருச்சு, மரணம் விட்டுருவேன், இப்போ எனக்கு இது என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு மைதானத்தில் நீங்கள் ஓடுவதைப் போல. முதல் எல்லையிலிருந்து ஓடி பாதியில் விழுந்து விட்டவன் எழுந்து நின்றால் எங்கிருந்து ஓடணுங்க? பாதியிலிருந்து எழுந்து ஓடணும். முக்காவாசி ஓடி விழுந்தவன் திரும்ப எழுந்து எங்கிருந்து ஓடணும்? முக்காவாசிலிருந்து எழுந்து ஓடணும். நீங்கள் 40 வயது சன்மார்க்கத்திலே இருந்து தொண்டு செய்து அருளுக்காக பாடுபட்டு நீங்கள் உயிர் விட்டாலும் கூட அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் மீண்டும் 40 வயதிலிருந்து தொடங்க வேண்டாம். நீங்கள் வாழுகிற முதல் வயதிலிருந்தே உங்களுக்கான அந்த அருள் பயணம் தொடங்கிடும். நான் சில பேர் யோசிச்சு பார்ப்பேன், சின்ன வயசாக இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டு இந்த செய்தியெல்லாம் யோசிச்சா இவங்களுக்கு எப்படி இவ்வளோ சின்ன வயசுலேயே புரியுது, இவ்வளோ சின்ன வயசுல எப்படி இதெல்லாம் உள்வாங்கிட்டாங்க, இவ்வளோ சின்ன வயசில் எப்படி அருள் தொண்டு செய்கிறாங்கன்னா, அவர்கள் போன பிறவியிலேயே இந்த பயணத்தை தொடங்கி அது பாதியில் முடிந்ததால் இந்த பிறவியில் அந்த பாதியிலிருந்து தொடங்கக்கூடிய பேர் கிடைக்குது. இப்போது அடுத்த பிறவியில் முதல்ல இருந்தே ஓடணுமா, இல்லை இப்போ ஓடிட்டு விட்ட இடத்துலேருந்து அடுத்த பிறவியில் ஓடணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படிங்கிறது தான் வள்ளலார் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம். சரி.